வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்வெஸ்டிங் வந்து ஒரு டைம் ஆஃப் கான்ஃப்ளிக்டில் எப்படி பண்ணணும், அதுவும் மெயினாக டுடேஸ் வார் சுச்சுவேஷன் நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி உலகம் பூராவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹை டென்ஷன் ஓடுதுங்க எல்லார்கிட்டையும். இந்த ரீசன் அது எப்படின்னா எஸ்கலேஷன் ஆஃப் மிலிட்ரி ஆக்ஷன் இன் மிடில் ஈஸ்ட்டு, ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட் இன் யுக்ரைன், குளோபலில் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு ஃப்ரகைல் ஃபீலிங் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன ஆகுது, அப்போ பார்த்தாலும் ஒரு பிரேக்கிங் நியூஸே வந்துட்டுருக்கு. மார்க்கெட்டுக்கு ஆல் த பேட் நியூஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், அலர்ஜி மாரி ஆகுது மார்க்கெட்டுக்கு. மேலும் இதெல்லாம் வந்து மார்க்கெட்ஸ் என்ன ஆகுது, டம்பிள் ஆகுது. ஆயில் ப்ரைஸஸ் டெய்லி வந்து ஊஞ்சல் மாரி ஆடிட்டுருக்கு. மேலும் இண்டெக்ஸ் ஃபியர் இண்டெக்ஸ் இருக்குல்ல, விக்ஸு, அது பார்த்திங்கன்னா டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து செல் பெட்டன் ஃபார் யுவர் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஸோ இந்த இம்மீடியட் ஷாக் என்ன, ஸோ இந்த மேஜர் ஜியோபொலிட்டிக் கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லையா. ஸோ 2024 இயர்லேருந்து மேஜர் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நிஃப்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5% கீழே விழுந்துருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் நடக்குது, எனர்ஜி கிரிசிஸு, அன்சர்டனிட்டி, த ஃபேக்ட் ஆஃப் வார், தென் சப்ளை செயின் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ த மாடர்ன் பிஸ்னஸ் இஸ் குளோபல் இல்லையா. இந்த ஒரு ரீஜனில் நடக்கிறதுனால இன்னொரு ரீஜனில் பார்த்தோம்னா ஸோ இந்த ரா மெட்டீரியல் வந்து சரியாக போய் சேரலை, அதுவும் ஒரு காரணம். இந்த சைக்காலஜி ஆஃப் பேனிக் பார்த்திங்கன்னா ஒய் வி செல் அட் ராங் டைம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுங்களேன். நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் வந்து அது வந்து ஒரு ஒயர் வந்து ஒரு சர்வைவலா இல்லை ஸ்டாக் மார்க்கெட் கெயினான்னு அது உள்ளுக்குள்ளேயே கேட்டுக்குங்க. அது என்ன பண்ணும், ஹார்ட் எண்ட் சேவிங்ஸு 10% விழுந்துடுது ஒரு வாரத்தில், அதனால் யுவர் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிறத அது சொல்லுங்கள். அந்த ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும், அது கிக் பண்ணி உங்களை வந்து இட்ஸ் லீட் இன் டு த பேனிக் செல்லிங். பேனிக் செல்லிங்னா என்ன, அந்த ஆக்ட் ஆஃப் செல்லிங் வந்து அந்த பங்குகளை வந்து அவுட் ஆஃப் ஃபியரில் விற்கிறது. அதாவது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலோ கம்பெனியோடைய வேல்யூவோ சேஞ்ச் ஆகலை, ஒன்லி ஆஃப் ஃபியர், த பேனிக் வந்து வெளில வருது. இட் இஸ் அ டோமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1% செல் பண்ணும்போது ப்ரைஸஸ் விழுது, அதே நெக்ஸ்ட் பர்சனும் ஒரு ஸ்கேட் ஆகி அந்த ஆள் விற்கும்போது இட் இஸ் அ ஃப்ரீ ஃபால். ஸோ இதை தான் ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவோம். ஸோ மேலும் கீ டேக்அவே ஃபார் டுடே, மார்க்கெட் டெம்பிள்ஸ், பேனிக் செல்லிங், வாலட்டிலிட்டி, ரைட் அப்ரோச் இஸ் ஸ்டே இன்வெஸ்டட். நன்றி, வணக்கம்.